Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel, Mickey Sisters. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வெஜ் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த சாண்ட்விச்சுக்கு சாஸ் வந்து ரெடி பண்ணி போடுவோம். சீஸ் சாஸு. அதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த பட்டரோடு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு பாலை கொஞ்சம் ஊற்றி அது கொதித்து வரும்போது இந்த மாதிரி சீஸ் க்யூப்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பெரிய சீஸ் பாரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சீஸ் க்யூப்ஸ் மாதிரி நான் சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சீஸ் எல்லாம் அப்படியே கரையாமலே அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்காக நான் சீஸ் கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கெட்டியாகும் போது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சீஸ் சாஸோடைய டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பீஸாக சீஸ் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த சீஸோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால அப்படியே நான் வந்து எடுத்துட்டேன். இது ஒரு சின்ன பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பக்கம் வந்து நான் வந்து புதினா சாஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். புதினா டிப் மாதிரி ஆக்சுவலி. அது வந்து அதுக்கு எப்படி செய்யணும்னா, நான் ஒரு தயிரை வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி தண்ணி தனியாக தயிர் தனியாக எடுத்துகிட்டு அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதை வந்து அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அது வந்து புதினா சாஸ், சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் புதினா சாஸை அப்ளை பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னொரு பக்கம் சீஸ் சாஸ் அப்ளை பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து செம்மையான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஸ் ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு டைமே எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணி 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயும் 2 டைப் ஆஃப் சாஸஸ் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து புதினாவுடைய அந்த டேஸ்ட்டு, மின்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.